அப்போ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். எனர்ஜியில், எலக்ட்ரிக் வெஹிக்கிளில், ஆட்டோமொபைலில், வாட்டரில், அக்ரிகல்ச்சரில், டெக்னாலஜியில் எவ்வளோ பிரச்சனை. மெடிக்கல் இன்றைக்கி எல்லாம் போய் பாருங்கள். உனக்கு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டானே, எதுக்குன்னே காய்ச்சல் வந்தால் ஏன்னா 5000 ரூபா பில் போடுறேன், போடுறாங்களா இல்லைங்களா? நம்ம டாக்டர் அந்த மாதிரி இல்லை, மக்கள் மருத்துவர் சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க. பட் நீங்கள் அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஃபீவர், ஓகே சார் இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுங்க. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கே தெரியுண்ணே தொண்டை இன்ஃபெக்ஷன் அதனால தான் காய்ச்சல். இல்லை சார், இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்டூல் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும், என்னையா இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. காஸ் ஆஃப் ஃபீவர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், மிஷின் வாங்கியிருக்கிறாங்க, 1 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டணும், மாதம் இஎம்ஐ கட்டி ஆகணும். உண்மைதானுங்க, அவங்களையும் தப்பாக சொல்ல. நெக்ஸ்ட் லெவல் 1990 விட ரேடியேஷன் 1/1000th மிஷின் நான் வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கியிருக்கீங்க? ஸ்வீடனில் வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கியிருக்கீங்க? கனடாவில் வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கியிருக்கீங்க? ஃபின்லாண்டில் வாங்கியிருக்கேன். த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரேடியோ இமேஜிங் வச்சுருக்கேன். எவ்வளோங்கண்ணே? ஒரு 15 கோடி தான். 3D ஹார்ட் மேப் பண்ணுற மிஷின் வச்சுருக்கேன். எவ்வளோங்க? 22 கோடி தான். அந்த மிஷின் காசை எப்படி எடுப்பாங்க? ஒரு பக்கம் டெக்னாலஜி வேணும், அட்வான்ஸ்மெண்ட் வேணுங்கிறோம். இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் தான் அங்கே போகும்போது அந்த காசை அவங்க எடுக்க முடியும். அவங்களும் இஎம்ஐ கட்டணும், சர்ஜரிக்கு பணம் கொடுக்கணும். ஒரு சின்ன ஹார்ட்டுக்குள்ளே இத்தினூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்க பேஸ் மேக்கர் 2 லட்சம், 1 லட்சம், 4 லட்சத்துக்கு வைக்கிறாங்க. மெடிக்கல் ஃபீல்டு இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இட் நீட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பயாலஜி, ஃபிசிக்ஸ், எ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எல்லா சப்ஜெக்டும் கலந்து இந்தியாவில் நமக்கு தேவைப்படுது. மிஷன் இங்கே நீங்கள் உருவாக்கணும். கோவிட் வரைக்கும் இந்தியாவில் வி நெவர் மேனுஃபேக்சர் அ சிங்கிள் வென்டிலேட்டர். ஒரு வென்டிலேட்டர் மிஷின் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலைங்க. கோவிடுக்கு அப்புறம் தான் வி ஹவ் ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் வென்டிலேட்டர். யோசிச்சு பாருங்க, ஆஃப்டர் 2019. அப்போ எவ்ரி சிங்கிள் வென்டிலேட்டர் வெளியிருந்து வருது. ஐசியூவில் போய் அட்மிட் ஆனால் ஒரு நாளைக்கு 50,000. ஏன்? வென்டிலேட்டர் காசு கொடுக்கணுங்க. இன்றைக்கி வென்டிலேட்டர் ஜிவிகேவில் போட்டிருக்காரு, ஜிஎஸ்கேவில் சென்னை பக்கத்தில். இந்தியாவில் 30% நான் ஒரு கம்பெனி அடிச்சு தட்டுறேங்க. 2020 ஆரம்பிச்சேங்க, எல்லாரும் வென்டிலேட்டர் போடுறாங்க. So cost of medical will start coming down provided the technology becomes Indian, becomes homegrown. இந்த ஊரில் தயாரிக்கும். இங்கே ஆனந்தன் ஐயாசாமி இருக்கார், இன்டெல் சிப்பு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம், அண்ணே எப்படியாச்சும் இந்த தைவானுக்கும் சைனாக்கு மட்டும் சண்டையே வந்துடக்கூடாது அப்படி. நமக்கு ஏங்க தைவான் இத்தினோன்னு நாடு, சுண்டக்காய் மாதிரி ஒரு நாடு, சைனா இவ்வளோ பெரிய நாடு, இவனுக்கு 2 பேர் சண்டை போட்டால் நமக்கு என்னங்க பிரச்சனை? இல்லைண்ணே, செல்ஃபோன், கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர் அப்படி இருக்கான். அதுக்குள்ளே நீங்கள் உடச்சி போகணும்னு நாம் விரும்புகிறோம். வி வாண்ட் யூ டு பிரேக் இன் டு தட். ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு மோடிஜி பேர் நமஸ்காரம் சொல்லுவார்? எதுக்கு மோடிஜி இவ்வளோ ஃபாரின் பயணம் போனார்? 2017 19 எதுக்கு நாடாக போனார்? இவனை பேலன்ஸ் பண்ணு, இவனை தட்டு, இவனுக்கு நமஸ்காரம் சொல்லு, இவனுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு வா. எல்லாத்தையும் வச்சா தான் நாம் வளர முடியும். பெட்ரோல் ஒருத்தன் தேவைப்படுது, டீசல் ஒருத்தன் தேவைப்படுது, கேஸ் கட்டாரில் தேவைப்படுது, பருப்பு ஒருத்தவங்கிட்ட வருது, சன்ஃப்ளவர் ஆயில் ஒருத்தன் வருது, ஆம்ஸ் ஒருத்தவங்கிட்ட வருது, சிப் ஒருத்தவங்கிட்ட வருது. எப்படி இந்த நாட்டை நடத்துறதுங்க? அதுக்கு தான் 2019 சொன்னார், போதும்டா சாமி ஆத்ம நிர்பார் பாரத்னார். இன்னியெல்லாம் போய் கையெல்லாம் என்னால் காட்ட முடியாதுப்பா, ஆத்ம நிர்பார் பாரத் நம்ம ஊர்லேயே நம்ம செய்வோம். யூ காட் டு சால்வ் த கண்ட்ரிஸ் ப்ராப்ளம் பை ஃபைண்டிங் எ வே. பெட்ரோல் டீசலை குறைச்சிடலானே, கேஸை குறைச்சிருவோம், சிப்பை நானே பண்ணுறேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்னும் சீப்பாக பண்ணி கொடுக்குறேன், மெடிக்கல் டிவைசஸ் இன்னும் சீப்பாக நான் பண்ணுறேன். திஸ் இஸ் த சொசைட்டிஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆகி. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஹவு மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதனால் அவர் ரெக்வெஸ்ட் டு யூஎஸ், நிறைய படிங்க, படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் இந்த வயசில் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஸ்டேல் ஆயிடுவீங்க. படிச்சுட்டே இருங்க. சிப் வார் அற்புதமான புக்கு, மெக்கின்சி புக் ஆஃப் தி இயர் 2021 வாங்கி படிங்க. உலகத்தில் சிப்புக்கு எப்படி சண்டை போட்டுக்கிறான், அதனால் ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது, படிங்க. ஸோ இந்த கேள்வியை நான் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் ஹானஸ்ட்டாக யோசிங்க. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் why are you born? நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்பது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். why are you born? இந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன? நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறீங்க? எதற்காக கடவுள் உங்களை படைத்தார்? ஒரு பாப்பா கை தூக்குறாங்க. there is a sister. ஓகே, சரி, இந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்குறேங்க. ஏன் பிறந்தேன் என்பதை கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, ஐ எம் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங். கிரேட்.
சூப்பர், தேங்க்யூ அண்ணா. இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, இனிமேல் தான் யோசிக்க போகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஈக்குவலாக இதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கண்ணா. எதுக்குன்னா அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையே ஒரு வரம், அதை வாழ்ந்துட்டு போகலாம். டெய்லி காலையில் வந்து கிழக்கில் சூரியன் உதிக்குது, மேற்கில் சூரியன் மறையுது. அதனால் எனக்கும் வாழ்க்கை ஒரு நாளாக 80-90 வருஷம் அந்த மாதிரி யார் இருக்கிறீங்க? எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும்? இது சரிதாங்க, இது ஒரு ஃபிலாசபிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ 4 கேட்டகரியில் தான் நாம் இருக்கோம். எதையுமே ஒரு பவுண்ட்ரி போட்டு உங்கள் நாலேஜை தேடலை விட்டுறாதீங்க. குர்கானில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் அப் நடக்குதா? யோசிக்காதீங்க. ஒரு ட்ரெயினை பிடிச்சி 3rd கிளாஸில் டிக்கெட்டை வாங்கி குர்கான் போய் ஒரு நாள் உட்காந்துட்டு வாங்க, நாலேஜ் கிடைக்கும். சென்னையில் நடக்குதா? ஈரோட்டிலேருந்து கிளம்பி வாங்க. ஹைதராபாத்தில் நடக்குதா? கிளம்பி போங்க. பெங்களூர் நடக்குதா? கிளம்பி போங்க. கோயம்புத்தூர் நடக்குதா? கிளம்பி போங்க. தேடி தேடி செல்வத்தை சேருங்க, கல்வி செல்வத்தை. இது எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர். இதெல்லாம் நீங்கள் தேட தேட அடுத்த 5 வருஷம் நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய 5 ஆண்டுகள் என்பதை மறந்துடாது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஹூ ஆர் யூ. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஈரோட்டில் நாம் எல்லோரும் கூட ஒரு அற்புதமான நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக காமர்ஸ், பிபிஏ, எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், சமுதாய தலைவர்கள், முக்கியமானவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறீங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கைரோ இந்தியா குழுமம் இங்கு இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் சிலவற்றோடு இணைந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஒன்று, ட்ரக் ஃப்ரீ தமிழகம், போதை இல்லாத ஒரு தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு அதற்கான நிகழ்வு இப்பொழுது தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பின்பு அவங்க பேச போகிறாங்க, எப்படி அதை முன்னெடுத்து செல்லப் போகின்றார்கள் என்று. மிக முக்கியமாக இன்று காலையிலிருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ், அடுத்த கட்ட பொருளாதார நிபுணர்களை, சுயதொழில் செய்பவர்களை ஒரு வலிமையான பாரதத்திற்காக எப்படி உருவாக்குவது என்பதற்காக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் என்கின்ற தலைப்பில் காலையில் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்து முடிந்திருக்கிறது. என்னுடைய உரைக்கு பிறகு மறுபடியும் 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்க இருக்கு. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களும் கூட இந்த முக்கியமான நிகழ்வில் நீங்களே பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பதிவு செய்து ஒரு தன்னார்வலராக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதற்கு முதல் உங்களை நான் பாராட்டுகின்றேன். காரணம், அறிவு எப்பொழுதும் கூட தேடி தேடி சேர்க்க வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்துல அறிவு தானாக வராது. எந்த ஒரு மனிதன் உங்களுடைய பருவத்தில் அறிவு எங்கே இருந்தாலும் கூட நான் தேடி செல்வேன், என்னுடைய நேரத்தை கொடுப்பேன், கற்றுக்கொண்டு வருவேன் என்கின்ற அந்த ஆட்டிடியூட் டு லேர்ன், ஆட்டிடியூட் டு சீக் நாலேஜ், அது எந்த ஒரு மாணவ செல்வனுக்கு இருக்கோ இதுதான் கற்பதிலே பெரிய ஒரு பாடமாக எப்பொழுதும் நான் கருதுவேன். பள்ளிக்கூடத்தில் என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் கூட, கல்லூரிகளில் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் கூட, ஸ்டூடெண்ட் ஷுட் ஹேவ் தி ஆட்டிடியூட் டு லேர்ன், ஹங்கர் டு சீக். புதிதான விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் எப்படி இருக்கிறது, உலகத்திற்கு தகுந்தாற்போல் எப்படி என்னை மாற்றிக்கொள்வது என்கின்ற சிந்தனை எப்பொழுதும் கூட ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய நிபுணர்களாக வருவீர்கள், ஒரு அற்புதமான பாரதத்தை உருவாக்குவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையும் கூட எங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கேட்கணும். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are becoming a creative society. இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு தேசம் இன்றைக்கி கிரியேட்டிவ் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. 1980 போய் கேட்டிங்கன்னா நீங்கள் என்னங்க, வாட் இஸ் யர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? பேங்க் எக்ஸாம் எழுதணும், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அரசு வேலைக்கு போகணும், இல்லை நான் அரசியல்வாதினாச்சு ஆகணும். 1980. எனக்கு 2020, 24 இந்த காலகட்டத்தில் போய் கேட்டிங்கன்னா வாட் இஸ் யர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்? இன்றைக்கி நிறைய பேர்த்தோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னன்னாங்க, வெல்த் கிரியேஷன். ஒரு பொருளை உருவாக்கணும், ஒரு கம்பெனியை உருவாக்கணும், அதை ஒரு யூனிக்கானாக மாற்றணும், ஒரு $1 பில்லியன் கம்பெனியாக மாற்றணும், அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும், நான் ஒரு கிரியேட்டராக இருக்கணும்,
அதனால தான் இன்றைக்கி நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் 114 யூனிகார்ன் இருக்குது. 114 யூனிகார்ன் கம்பெனிஸில். யூனிகார்னா உங்களுக்கு தெரியும், $1 பில்லியன் வேல்யூவேஷன். $1 பில்லியன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 8200 கோடி ரூபாய் பொறுமானமான அந்த கம்பெனி இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய நாட்டில் 114 கம்பெனி ஸ்டார்ட் அப், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி 114 கம்பெனி $1 பில்லியன் மேலே வேல்யூவேஷன். கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 இருந்த யூனிகார்ன் இன்றைக்கி 114. அப்படின்னா உலகம் மாறி இருக்கிறது, இந்தியா மாறி இருக்கிறது. புதிதாக வரக்கூடிய எல்லா பிரெயினுமே இன்றைக்கி சிவில் சர்வீஸை விட பெஸ்ட் பிரெயின்ஸ் வாண்ட் டு கோ அஸ் ஆண்டர்பிரனர்ஸ். பாலிட்டிக்ஸை விட பெஸ்ட் பிரெயின்ஸ் வாண்ட் டு கோ கெட் இன் டு ஆண்டர்பிரனர்ஷிப். ஏன்னா நான் வெல்த் கிரியேட் பண்ணுறேன், கிரியேட்டராக நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். நிறைய பேர்த்துக்கு சோசியல் ப்ராப்ளத்தை என்னால் சால்வ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஐ கேன் சால்வ் லாட் ஆஃப் அவர் கண்ட்ரீஸ் ப்ராப்ளம்னு நினைக்கிறாங்க. ஸோ 114 யூனிகார்ன். இன்றைக்கி உலக அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஹஸ் காட் 865 யூனிகார்ன். 865 நிறுவனங்கள் அமெரிக்காவில் $1 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு மேலே இருக்காங்க. சைனா ஹஸ் காட் 224 யூனிகார்ன். அதற்கப்புறம் இந்தியா ஹஸ் காட் 114 யூனிகார்ன். ஸோ உலகத்தில் கிரியேட்டிவ் நாடாக இந்தியா மாற ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து, இன்றைக்கி நம்ம 2024 இருக்கோம், 2047 ஆர் 44, இன்னும் 23 ஆண்டுகள் கழித்தோ 20 ஆண்டுகள் கழித்தோ இந்த நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது திஸ் கண்ட்ரி வில் பி ரன் பை கிரியேட்டர்ஸ். பங்களாதேஷ் எடுத்துங்க உதாரணத்திற்கு. பொலிட்டீஷியன் வேண்டான்னு மாணவர்கள் எல்லாம் ஒரு கிரியேட்டரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க, பார்த்துருப்பீங்க. நடப்பது சரியா தவறா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. அது நடந்திருக்கலாமா நடந்திருக்கக்கூடாதா அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இன்றைக்கி ஒரு நோபல் பிரைஸ் வாங்கி ஒரு கிராமீன் பேங்க் நடத்தி, கிராமீன் டெலிகாம், கிராமீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கிராமீன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த கிராமீன் அப்படிங்கிற பேரில் முகமது யூனிஸ் அப்படிங்கிற மனிதன் ஏகப்பட்ட சோஷியல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கார். இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து அவர் தான் எங்களுக்கு அட்வைஸராக வேணும், வி வாண்ட் ஹிம் அஸ் அன் அட்வைசர், இன்ட்ரியம் அட்வைஸராங்கிறாங்க, ஈக்குவலன் டு பிரைம் மினிஸ்டர். நேற்று முன்தினம் அவங்க சார்ஜ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவர் இந்த நாட்டை வழி நடத்தணும்னு மாணவர்கள் விரும்புகிறாங்க. ஸோ மாணவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஆர்மி என்ன பண்ணுறாங்க, ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் ஒருத்தர் இல்லை, அவர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டி இம்பேஷண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டி பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பங்களாதேஷ் காட்டுது. இன்றைக்கி ஹோல் ஆஃப் யூரோப் பாருங்கள், ட்ரெடிஷ்னல் பாலிட்டிக்ஸை யாரும் விரும்புறது கிடையாது. ஹோல் ஆஃப் அமெரிக்கா பாருங்கள், எல்லாமே ஒரு கிரியேட்டிவ் எக்கானமி வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். யார் இது போல் யூனிக்கான கிரியேட் பண்ணல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்பெனிஸை யாரும் உருவாக்கலை, இளைஞர்கள் அவர்களை பார்த்து கோவப்படுறாங்க. சோஷியல் சேஞ்ச் வேகமாக வர வேண்டும் என்று நினைக்கின்றார். நம்ம நாடு இன்னைக்கு முன்னோடியாக இருக்கும். நாம் we are one of the fastest growing countries of the world. ஏன்னா நமக்கு தெரியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7.5% இந்த நாடு க்ரோ ஆகுது. உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும். ஆல்மோஸ்ட் $4 trillion எக்கானமி, கிட்டத்தட்ட 8.5% க்ரோத் பொட்டென்ஷியல், ஏகப்பட்ட யூனிகார்ன் ரெஜிஸ்டர் ஆகுது. ஒரு கிரியேட்டிவ் எக்கானமி நம்ம கண் முன்னாடி நம்முடைய நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. யூ ஆர் லக்கி, இந்த ஏஜில் சரியான நேரத்தில் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் 20 வயசில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. இது அருமையாக சொல்லுவாங்க. சார்லஸ் டிக்கன்ஸ் டேல் ஆஃப் 2 சிட்டிஸில் எழுதியிருப்பார். இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் ஹோப், இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் டிஸ்பயர். இட் இஸ் த ஏஜ் ஆஃப் யங், இட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஓல்டுன்னு எழுதியிருப்பார் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாடு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இளைஞர்கள் உங்களை போன்று ஜஸ்ட் கல்லூரியில் படிக்கிறாங்க, கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. 1980 மேபி நாட், 1991 தான் நம்ம கண்ட்ரியை ஓப்பன் பண்ணுறோம். 2000 அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் ஆகிறோம் க்ரோத். 2024 நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் நம்மகிட்ட இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்வதில் ஆசைப்படுகின்றேன், கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சரியான நேரத்தில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, கஷ்டமானது. அடுத்த 5 வருஷத்தில் யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ ஆர் பார்ன். இது முக்கியமான கேள்வி. என்னங்க அண்ணா வந்து ஒரு மைக் எடுத்து மேடையின் மீது இருக்கிறாங்க, இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கோம் காலையிலேருந்து, ஏன் பிறந்தாய் மகனேன்னு தைரியமாக கேட்குறாரு. ஸோ இந்த கேள்வியை நான் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் ஹானஸ்ட்டாக யோசிங்க.
இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் why are you born? நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். why are you born? இந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன? நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக போறீங்க? எதற்காக கடவுள் உங்களை படைத்தார்? ஒரு பாப்பா கை தூக்குறாங்க. there is a sister. ஓகே, சரி, இந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்குறேங்க. ஏன் பிறந்தேன் என்பதை கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, ஐ எம் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங். கிரேட், சூப்பர், தேங்க்யூ. அண்ணா இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, இனிமேல் தான் யோசிக்க போகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஈக்குவலாக இதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கண்ணா. எதுக்குன்னா அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு, ஒரு வாழ்க்கையே ஒரு வரம், அதை வாழ்ந்துட்டு போகலாம். டெய்லி காலையில் வந்து கிழக்கில் சூரியன் உதிக்குது, மேற்கில் சூரியன் மறையுது. அதனால் எனக்கும் வாழ்க்கை ஒரு நாளாக 80-90 வருஷம் அந்த மாதிரி யார் இருக்கிறீங்க? எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும்? இது சரிதாங்க, இது ஒரு ஃபிலாசபிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ 4 கேட்டகரியில் தான் நாம் இருக்கோம். ஒரே ஒரு கேர்ள், ஒன் சிஸ்டர் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஐ நோ, அண்ணனுக்கு தெரியும், இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன், அடுத்த 50 years that is my goal. ஃபேண்டாஸ்டிக், கிரேட். இன்னொரு 30% கை தூக்குறாங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், ஒன்லி நவ் ஐ எம் லேர்னிங். இன்னொரு 30% கை தூக்குறாங்க, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் யோசிக்க போகிறேன், அடுத்த 5 வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்றேன். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலான்னு, எதுக்கு ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட்லாம் வந்து பேசுகிறீங்க அப்படி. ஸோ எல்லாமே சரிதாங்க, எதுவுமே தவறு சரின்னு இல்லை. எவ்ரி திங் இஸ் ஃபைன் டிபெண்டிங் ஆன் யுவர் மைண்ட் செட். எதற்காக இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னாங்க, இப்போ வரைக்கும் யூ ஆர் இன் அ வெரி ஆர்கனைஸ்ட் எஜுகேஷன். ஸ்கூல், காலேஜ், டிப் ஸ்கூல், பஸ்ஸு, காலேஜ், பிபிஏ, எம்பிஏ டிகிரி, கான்வகேஷன் எல்லாம் வந்துடும். இதுவரை உங்களுக்கு யோசிப்பதற்கான நேரம் இந்த சமுதாயம் கொடுக்கல. உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேர் யோசிக்கவே இல்லை. அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, இது ஆயிட்டேன். 10th எவ்வளோ மார்க் வந்துச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸாக பயாலஜியான்னு முடிவு பண்ணேன், பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதான் இந்த காலேஜ் தானே கிடச்சி, இந்த காலேஜில் சேர்ந்துட்டேன். இதுவரை ஓகேங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்மளாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள், நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அப்பா அம்மா பெரும்பாலும் படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நிறையா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அல்லது அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க, மேபி ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக இருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு அவங்க கைடு பண்ணி படிக்கிறீங்க, ஸோ இட்ஸ் ஆல் ஓகே. ஆனால் நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்குள்ளே யூ காட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இன்ட்ரெஸ்ட் யூ, வாட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடித்தாக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. யூ வாண்ட் டு பி எ கிரியேட்டர், யூ வாண்ட் டு பி எ ரெகுலேட்டர், யூ வாண்ட் டு பி எ ஃபெசிலிட்டேட்டர், யூ வாண்ட் டு பி அன் ஆர்பிட்டர். அதற்கு இது போன்ற செஷன்ஸ்லாம் ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இந்த செஷன் முடிச்சோன்னே யாருக்கு எதுவும் முழுசாக வரப்போகிறது கிடையாது. எல்லாரும் அவங்க பெர்ஸ்பெக்டிவில் வந்து பேசுகிறாங்க. எவ்ரிபடி கம்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ், யூ லிசன். இட் மைட் ட்ரிகர் சம்திங் இன் யுவர் மைண்ட். இந்த செஷனுக்கு அப்புறம் 1 மாதம் கழித்து அவர் அன்றைக்கி அது சொன்னாங்களே, இது சொன்னாங்களேன்னு கனெக்ட் பண்ணும்போது இட் வில் ட்ரிகர் சம்திங். ஸோ இட்ஸ் அ ஜேர்னி. வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, வேலையை நாமளே ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கூடாதா, ஒருத்தட்ட வேலை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, என்ன செய்யணும், இது எல்லாம் அடுத்த 5 ஆண்டுகள் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள். இதற்கான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா, இந்த மேடையில் இருக்கிறவங்க யார் இல்லை, நானும் இல்லை, முன்னறிக்கையில் அவங்க யார் இல்லை, ப்ரெஸ் நண்பர்கள் இல்லை. இதற்கான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நீங்கள் தான். ஒன்லி யூ கேன் கிவ் ஆன்சர்ஸ் டு யுவர் லைஃப். ஸோ அதற்கு தான் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். திஸ் கைண்ட் ஆஃப் செஷன்ஸ் வில் ஆக்ட் அஸ் அ ட்ரிகர், ஸ்டிமுலேட் யூ, மேக் யூ டு திங்க். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியை உங்கள்கிட்ட தூண்டும். அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேமிலி மேன், ஃபேமிலி உமன் ஆகிறதுக்கு முன்னாடி யூ வில் எக்ஸாக்ட்லி ஃபைண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ இட் இன் லைஃப். அதற்கு நிச்சயமாக இந்த செஷன், இந்த கைரோ இந்தியாவினுடைய நெக்ஸ்ட் ஜென் ஆண்டர்பிரனர் சமிட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதனுடைய பேச்சினுடைய முதல் பகுதி, மொத்தம் 3 பகுதி வச்சுருக்கிறேன். என் பேச்சினுடைய 2வது பகுதிக்குள்ளே நான் போகிறேன். இன்றைக்கி இந்தியாவை நம்ம எக்ஸ்ரே பண்ணுவாங்க. வி வில் டூ அன் எக்ஸ்ரே. நம்ம நாட்டை கொண்டு வந்து இங்கே ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் எக்ஸ்ரே மிஷினில் போட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், இந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வில் அனலைஸ் திஸ் கண்ட்ரி. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி டெசிஷன் எடுப்பீங்க? வாட் இஸ் திஸ் கண்ட்ரி? 142 crore people, 142 கோடி பேர் உலகத்தில் நாம தான் நம்பர் 1. அந்த எக்ஸ்ரே மிஷினில் தெரிஞ்சிருச்சு.
ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லா ஊர்லேயும் மக்கள் இருக்கிறாங்கப்பா. அந்த எக்ஸ்ரே மிஷின் சொல்லுதானே, மலை மேலே இருக்கிறாங்க, குன்னூரில் இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, நகரத்தில் இருக்கிறாங்க, ஈரோட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க, நம்ம ஆளுக்கு இல்லாத இடமே இல்லை, இந்தியா முழுசு இருக்கிறாங்க, ஹிமாலயாஸ்லையும் வீடியோ இருக்கிறாங்க, ஃபைன், நார்த் ஈஸ்டில் இருக்கிறாங்க. ஸோ 142 crore people spread across the country. அமெரிக்கா மாதிரி இல்லைங்க. சில ஸ்டேட்டில் இருப்பாங்க, கம்மியாக இருப்பாங்க, நிறைய ஸ்டேட்டில் அதிகமாக இருப்பாங்க. நிறைய அமெரிக்காவில் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டில் மட்டும் இருக்கும், ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் பாப்புலேஷன் ஆஸ்திரேலியா கோஸ்ட்டில் மட்டும் இருக்கும், 30% ஆஃப் பாப்புலேஷன் தான் ஆஸ்திரேலியாக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிறாங்க, எக்ஸ்ரே சொல்லிடுச்சு. சரி, எப்படி மக்கள் இருக்கிறாங்க? ஒரு மீடியன் ஏஜ் வந்து ஒரு 35 வயசுன. அப்படின்னா இந்த 142 கோடி மக்களுடைய மீடியன் ஏஜ் இஸ் சம்வேர் அரௌண்ட் 35 years. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் கண்ட்ரி. அதுவும் எக்ஸ்ரே சொல்லிடுச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய இளையவர்கள் எல்லாரும் இந்த ஊரில் தான்ப்பா இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஓ, தேர் இஸ் எ ரெடிமேட் மார்க்கெட் ஃபார் மீ. உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நமக்கு இல்லை. அமெரிக்கா இன்வென்ட் சம்திங், ஹி ஹாஸ் டு டேக் இட் அவுட் சைட் யூஎஸ் ஃபார் அ லார்ஜர் மார்க்கெட். எ ஸ்மால் கண்ட்ரி இன் ஃபின்லாண்ட் ஒரு மெடிக்கல் டெக்னாலஜி செய்கிறான்னா அந்த மெடிக்கல் டெக்னாலஜி வெளியே கொண்டு வந்தால் தான் அவனுக்கு காசு. ஏன்னா அவன் பாப்புலேஷன் மில்லியனில் லேக்ஸில் இருக்குது. இன்னதோ கொரியாவோ ஜப்பானோ போயிட்டிங்கன்னா அவங்க பாப்புலேஷன் டிக்ளைனிங்கில் இருக்குது, எல்லாம் வயசானவங்க. ஜப்பான் சென்சஸ் டு சென்சஸ் பாப்புலேஷன் இஸ் டிக்ளைனிங். இந்த சென்சஸ்க்கும் அடுத்த சென்சஸ்க்கும் மக்கள் தொகை குறையுது. ஜப்பானில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேங்க்கில் போட்டினா, நம்ம ஊரில் பேங்க்கில் போட்டால் வட்டி கொடுப்பாங்க, ஜப்பானில் பேங்க்கில் போட்டால் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். நீ பேங்க்லேயே போடாத, பேங்க்குக்கே பணத்தை கொண்டு வராதுன்னு ஜப்பானில் சொல்கிறாங்க. நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். 100 ரூபா போட்டால் 99 ரூபா கொடுக்குறான். நம்ம ஊரில் 100 ரூபா போட்டால் 103 ரூபா 104 ரூபா கொடுப்பாங்க. என்னையா 100 ரூபா போட்டால் 99 ரூபா கொடுக்குறேன்னா, இல்லை இந்த பணத்தை கொண்டு போய் தொழில் ஆரம்பிங்க, பேங்க்கில் போட்டு வட்டி வாங்காதீங்கிறான் ஜப்பான். கோ அண்ட் டூ சம்திங் வித் திஸ் மணி, டோன்ட் கம் அண்ட் சேவ் திஸ் மணிங்கிறான். ஸோ உலகம் முழுவதும் பாருங்கள், இந்தியன் ஸ்டேட்டை நம்ம கண்ட்ரியை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மார்க்கெட் உங்கள் கண் முன்னாடி இருக்குது. பிக் மார்க்கெட், அமேசிங் மார்க்கெட். த ஹோல் இந்தியா இஸ் யுவர் மார்க்கெட். ஒரு பொருளை செஞ்சீங்கன்னா 142 கோடி பேர் நிற்கிறாங்க. 142 கோடி பேர். யூரோப்னா ஒரு கான்டினென்ட் வேணும், ஆப்பிரிக்கா பாதி கான்டினென்ட் வேணும், அமெரிக்கா 33 crore. யோசிச்சு பாருங்கள், எல்லாம் எல்லாம் லேக்ஸில் இருக்கிறான், மில்லியனில் இருக்கான், 1 மில்லியன் 2 மில்லியன் வச்சுருக்கிறான். அதனால் நீங்கள் பெருசாக யோசிக்கணும், சின்னதாக யோசிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் 5 years what you think should be very very big. It should not be some small thing. சின்னதாக யோசிக்கக்கூடாது, பெருசாக யோசிக்கணும். அவ்வளோ பெரிய மார்க்கெட் உங்களுக்கு தட்டில் ரெடியாக இருக்குது. இதே நீங்கள் வெளியிருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து அரசு என்ன பண்ணும்? டேக்ஸ் போடும், டேரிஃப் போடுவாங்க, கஸ்டம் டியூட்டி போடுவாங்க. அந்த பொருளை கொண்டு வராதப்பா, எங்கள் ஊருக்காரங்க பொருளுக்கு தான் முன்னுரிமைமா. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணால் அஸ்ஸாமில் விற்கலாம், பஞ்சாபில் விற்கலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் விற்கலாம். எந்த மாநிலமும் உங்களுக்கு வரியை போட்டு தடுக்க முடியாது. நோ ஸ்டேட் கேன் இம்போஸ் அ டேக்ஸ் ஆன் அனதர் ஸ்டேட்ஸ் ப்ராடக்ட், பண்ணவே முடியாது. ஸோ ஒன் கண்ட்ரி ஒன் ப்ராடக்ட். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டமில் நீங்கள் இருக்கீங்க பாருங்கள். 142 கோடி பேர். இன்றைக்கி உலகம் எப்படி மாறுதுன்னாங்க, சைனாவில் 2023 சைனாவை பாருங்கள், 3 ஆட்டோமொபைல் விற்றுருக்கானா 1 ஆட்டோமொபைல் இஸ் அன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சைனாவில் 3 விற்கிறானா 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள். யூரோப்பில் 5 வண்டி விற்கிறானா 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அமெரிக்காவில் 10 விற்கிறானா 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மட்டும் ஒரு விஷயம் எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். சைனா 1 and 3 வெஹிக்கிள் இஸ் அன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். யூரோப் 1 and 5 இஸ் அன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். US 1 and 10 இஸ் அன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்தியா போன ஆண்டு லாஸ்ட் இயர் 7% of the total vehicles sold is an electric vehicle. அப்படின்னா 16% ரஃப்லி 16% இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்றுருக்கும். 2022-2023 பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்றது மட்டுமே 41% க்ரோ ஆயிருக்கு. திஸ் இயர் டு நெக்ஸ்ட் இயர் 41%, திஸ் இயர் டு நெக்ஸ்ட் இயர் 50%, திஸ் இயர் டு நெக்ஸ்ட் இயர் 60%. ஒரு விஷயத்தில் மார்க்கெட்டை பாருங்கள், பேட்ரி, ரீசார்ஜபிள் பேட்ரி, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பப்ளிக்கில் சர்வீஸ் ஏரியா, பப்ளிக்கில் சார்ஜிங் ஸ்டேஷன், அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய காம்பனண்ட். ஒரு பொருளை
எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் நீங்கள் மாற முடியும் என்றால் நிறைய நீங்கள் படிக்கணும். யூ ஹேவ் டு ரீட் மோர், அண்டர்ஸ்டாண்ட் வேர் த வேர்ல்ட் இஸ் கோயிங். அதுக்குள்ளே நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தொலாவும். சைனாவில் 3ல் 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கிரேட். யூரோப்பில் 5ல் 1, அமெரிக்காவில் 10ல் 1, இந்தியாவில் அண்ணன் சொல்கிறாரு 6%, 7%. ஒரு வருஷமும் 40% க்ரோ ஆகுது. ஒசூரில் போய் ஓலா ஃபியூச்சரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, சமீபத்தில் போய் பார்த்தங்க, அவ்வளோ பெரிய கிகா ஃபேக்ட்ரி போட்டு வச்சுருக்கான், ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, எவ்ரி எம்ப்ளாயி இஸ் அ ஃபீமேல். எல்லாம் நம்ம சிஸ்டர் மதர் தான் எம்ப்ளாயி. பவிஷ் அகர்வால் சொல்கிறாரு, திஸ் கிகா ஃபேக்ட்ரி வில் பி த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் எம்ப்ளாயீஸ் வில் பி ஃபீமேல் அப்படிங்கிறார். இட் வில் ப்ரொடியூஸ், அந்த ஒரு ஃபேக்ட்ரி மட்டுமே இட் வில் ப்ரொடியூஸ் 30% ஆஃப் இந்தியாஸ் 2-வீலர் அவுட்புட் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு. ஸோ நீங்கள் நிறைய படிக்கணும். மை அட்வைஸ் டு ஆல் தி யங் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹியர், ரீட் மோர் ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் இஸ் த மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுக்குள்ள பொட்டென்ஷியல் என்ன, அதுக்குள்ள எந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் சோஷியல் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ யூ ஆர் அ கிரியேட்டர். ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து நான் பேசுகிறேன். யூ ஹேவ் டு ரீட் அக்ரிகல்ச்சர். இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெர் கேபிட்டா ஒரு மனிதன் வந்து ஒரு வருஷம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா, he wants 1000 லிட்டர், 1000 லிட்டர் வேணும். 1000 மல்டிப்ளைட் பை 1000 லிட்டர் தண்ணி வேணும் உங்களுக்கு குளிக்கிறக்கு, குடிக்கிறக்கு, சமைக்கிறக்கு. ஒரு மனிதனுக்கு பெர் கேபிட்டா வாட்டர் 2050 ஆகும்போது இந்தியாவில் தண்ணி பற்றாக்குறை இருக்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகம் இருக்க போகுது. சமீபத்திய நித்தி ஆயோக் ரிப்போர்ட், நித்தி ஆயோக் have just come out with the presentation. 2050 இந்தியாவுடைய ரெட் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்கும்? ரெட் ஸ்பாட் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கும். காரணம், நம்ம கிட்ட தண்ணி உற்பத்தி இல்லை. காவேரியா கர்நாடகாலேருந்து கொண்டு வாப்பா, முல்லை பெரியாரா கேரளாலேருந்து கொண்டு வாப்பா, கிருஷ்ணாவா இங்கிருந்து கொண்டு வாப்பா. சென்னை ஈசிஆர் ரோட்டுக்கு நீங்கள் யாராச்சும் வரணும். ஈசிஆர் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா, நெம்பிலின்னு ஒரு இடத்துல கடல் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்தி சென்னை மக்களுக்கு குடி தண்ணீராக மாத்திர ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க. 400 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே. ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் தண்ணி எடுத்து மாற்றி குடிக்கிற தண்ணியாக கொடுப்பாங்க. அது கொடுத்தாலும் சென்னைக்கு 7700 மில்லியன் லிட்டர் வாட்டர் பெர் டே வில் பி த ஷார்ட்டேஜ். நல்லா யோசிச்சுங்க, நான் சொல்கிறது எல்லாமே பெரிய நம்பர்ஸ். 7700 மில்லியன் லிட்டர். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் நம்ம தண்ணி பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும். தட் இஸ் $1 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் $1 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருக்கக்கூடிய இளைஞன், இளைஞி, ஒரு சகோதர சகோதரி, இல்லை இந்த பிரச்சனை நான் தீர்க்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு புட் மை மைண்ட் ஹியர், நீங்கள் இறங்குனீங்கன்னா இட்ஸ் a big opportunity for you. எப்படி? தட் இஸ் a thing. விவசாயத்துக்கு நம்ம தண்ணி பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு 2024 ஸ்டார்ட் அப் ட்ரெண்ட்ஸ் எங்கே அதிக பணம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு தான் அதிக பணம். செகண்ட் ஃபின்டெக், ஃபினான்ஷியல் டெக்னாலஜிக்கு அதிக பணம் வந்திருக்கு. 3வது கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் சரி பண்ணுற கார்பன் கிரெடிட் அவங்களுக்கு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன், இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப். ஸோ உங்கள் கண் முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு 23 இயர்ஸ் இருக்குது அதை சால்வ் பண்ணுறக்கு. டு ஃபைண்ட் அவுட் அக்ரிகல்ச்சரில் ப்ரிசைஸாக ட்ராப்பாக நான் தண்ணி கொண்டு போய் கொடுத்துருவேன். ஐ வில் டூ அ ஸ்டார்ட் அப் ஃப்ரம் ஈரோடு. இங்கிருந்து நான் ஆரம்பிப்பேன். ஒரு நெல் பயிருக்கு நேனோவில் போய் நான் தண்ணி கொடுப்பேன். எதுக்கு நெல் பயிருக்கு அவ்வளோ தண்ணி கொடுக்கணும்? எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு கொடுப்பேன். இப்போ ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேனோ ட்ரோன்ஸ்னு கொண்டு வந்தாச்சு. நேனோ ட்ரோன்ஸில் ஒரு நார்மலாக ஒரு சொட்டு பெஸ்டிசைடை 1000 பிரிக்கிறாங்க. they divide that into 1000 parts which they call nano pesticide. அந்த ஒரு ஸ்ப்ரே ஒன்றுக்கு அடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு போகிறாங்க. ஸோ எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் தீர்க்கமாக ஆழமாக இதெல்லாம் படித்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதுதான் பிரச்சனை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறவங்க பெரிய ஆள் ஆகிறது இல்லைங்க. 20 ஆண்டுகள் கழித்து என்ன பிரச்சனையை வருமோ
அதை இன்னைக்கு சால்வ் பண்ணுற ஆரம்பிக்கிறவங்க தான் அடுத்த பெரிய ஆட்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 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 ஐஸ் ஹாக்கி பிளேயர், கெனடியன் ஐஸ் ஹாக்கி பிளேயர் கிரெக் ரெட்ஸ்கின்னு ஒரு பெரிய பிளேயர், நம்ம கிரிக்கெட்டுக்கு சச்சின் மாதிரி. இந்த கிரெக் ரெட்ஸ்கி பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் ஹாக்கியில் வேர்ல்டில் அவர் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ், பக்குமாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கவசமெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய பேட் இருக்கும், அதை அப்படி அடிப்பாங்க. அந்த பக்குன்னு சொல்லி கேரம் போர்ட் காயின் மாதிரி இருக்கும். ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க கிரெக் ரெட்ஸ்கிட்ட, இன்னும் நீங்கள் இவ்வளோ பெரிய பிளேயர், இவ்வளோ கோல் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அப்புறம் வந்த பிளேயர் அங்கெங்கேயோ நிற்கிறான், எப்படி உங்களால் சாத்தியம்னு கேட்கும்போது கிரெக் ரெட்ஸ்கி சொல்கிறாரு, எல்லாருமே அந்த பால் எங்கே இருக்குன்னு போவாங்க, நான் மட்டும் பால் அடுத்து எங்கே வரும்னு போவேன் அப்படின்னார். அதாங்க லைஃப். ஐ டோன்ட் கோ டு த பால், ஐ கோ வேர் த பால் இஸ் நெக்ஸ்ட். அப்படி இது சமுதாயத்துக்கு சில இடத்துல புரியாது, அவங்க ரொம்ப ஷார்ட் டர்மாக யோசிப்பாங்க. பட் ஒரு கிரியேட்டராக நீங்கள் இருக்கும் பொழுது லாங் டர்மாக சிந்திக்கணும். ஐ வில் கோ வேர் த பால் இஸ் நெக்ஸ்ட். இவன் பால் அடிப்பான், இவன் அங்கே பாஸ் பண்ணுவான், நான் அங்கே போயிட்டேன்னா நான் கோல் அடிப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் அப்பில் உங்கள் திங்கிங் இருக்கணும். சமீபத்தில் இன்றைக்கி ஒரு கம்பெனி பார்த்தங்க, புரோட்டோ ஹாலோகிராம்னு. அது அரசியலுக்கு பயன்படுத்த முடியுமா இன்றைக்கி காலையில் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல பேசுவீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்கான், உங்களை அப்படியே மேப் பண்ணி 3Dயில் இன்னொரு மேடையில் நீங்கள் பேசுகிற மாதிரி தத்ரூபமாக பண்ணியிருக்கான். அப்படியே இருக்குது. எந்த மொழியில் பேசினாலும் ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன். நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழில் பேசுங்க, ஸ்பானிஷ் டிரான்ஸ்லேஷன், ஸ்பானிஷில் பேசுங்க, இட்டாலியன் டிரான்ஸ்லேஷன். அதான் இன்றைக்கி நம்பர் 1 கம்பெனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி லாங்குவேஜ் இன்டர்சேஞ்சில். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம முன்னாடி நடந்துகிட்டே இருக்குங்க. எவ்ரி மினிட் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ தமிழ்நாட்டில் ரியல் ப்ராப்ளம் டுடே இஸ் கோயிங் டு பி வாட்டர். ஒரு சொட்டையும் நம்ம கன்சர்வ் பண்ணணும். காரணம், தண்ணி உற்பத்தி நம்ம ஊரில் கிடையாதுங்க. ஒரு பெரிய ஆறு நம்மகிட்ட இல்லை, பெரிய ஆறு இல்லைங்க. தாமிரபரணிங்கிறது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பித்து அந்த காலத்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே முடிகிற ஒரு ஆறு. நொய்யலுங்கிறது ஜஸ்ட் இங்கே ஆரம்பித்து கரூரில் முடிகிற ஒரு ஆறு. ஒரு பெரிய ஒரு பெனின்சுலர் ரிவர், டிஎம்சியாக தண்ணி வரும். நாங்கள் தண்ணியை பற்றி கவலையே பட மாட்டோம்னா நார்த் இந்தியா எல்லாம் ஹிமாலயாஸ்லேருந்து வருது, எவ்வளோ தண்ணி வேணாலும் வரட்டும், எவ்வளோ வெள்ளம் வேணாலும் வரட்டும்னு வாழ்கிறான். பட் நமக்கு எவ்ரி ட்ராப் மேட்டர்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் ஃபார் தமிழ்நாடு 20 years from now. நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க? அடுத்து அக்ரிகல்ச்சர். இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு. எவ்வளோ பிரச்சனைகள் அக்ரிகல்ச்சரில் இருக்குன்னா, விவசாய நிலங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. காமராஜர் ஐயா காலத்திற்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஹெக்டர் விவசாய நிலம் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு. என்ன, நம்மளாம் பட்டா போட்டு பில்டிங் கட்டியாச்சு. அக்ரிகல்ச்சர் நிலத்தை தடுத்து அதில் பிளாட்டை போட்டு அது தனித்தனியாக கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி மனை போட்டாச்சு. ஸோ 1,00,000 ஹெக்டர் லேண்ட் இஸ் ஸ்ட்ரங்க். அப்போ நம்முடைய இதில் பாப்புலேஷன் அதிகமாகுது. காமராஜர் ஐயா காலத்தில் 1963 மக்கள் தொகை என்னங்க, 2024 மக்கள் தொகை என்ன 8.5 கோடி பேர் இருக்கும். அன்னைக்கு இன்னைக்கு 1,00,000 ஹெக்டர் ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. அக்ரிகல்ச்சரும் அடுத்து வரக்கூடிய பெரிய பிரச்சனை. நெல் டெல்டா பகுதியில் 17% மகசூல் போன ஆண்டு குறைஞ்சிருக்கு. 17% டவுன். டெல்டா ரீஜன் தஞ்சாவூரில் த டோட்டல் அவுட்புட் ஆஃப் நெல் 17% டவுன். ஸோ இதையெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். என்ன நடக்குது, ட்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குது, என்ன பிரச்சனை நம்ம ஊரில், எப்படி சரி பண்ணுறது. இன்றைக்கி ஏன் மக்கள் ஒரு எலக்ட்ரிக் 2 வீலர் வாங்குறது இல்லை? இன்றைக்கி 90% எனர்ஜி கோலில் வருது, அதை சோலாருக்கு மாற்றணும். எவ்வளவு பிரச்சனைகள். அடுத்த 50 வருடங்களில் நம்முடைய நாடு எவ்வளோ பெரிய சேஞ்சுக்கு போகணுன்னு பாருங்கள். அப்போ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். எனர்ஜியில், எலக்ட்ரிக் வெஹிக்கிளில், ஆட்டோமொபைலில், வாட்டரில், அக்ரிகல்ச்சரில், டெக்னாலஜியில் எவ்வளவு பிரச்சனை. மெடிக்கல் இன்றைக்கி எல்லாம் போய் பாருங்கள். உனக்கு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், அண்ணே எதுக்குன்னே காய்ச்சல் வந்தால் ஏன்னா 5000 ரூபா பில் போடுறாங்களா இல்லைங்களா? நம்ம டாக்டர் அந்த மாதிரி இல்லை, மக்கள் மருத்துவர் சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க. பட் நீங்கள் அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஃபீவர், ஓகே சார் இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுங்க. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கே தெரியுண்ணே தொண்டை இன்ஃபெக்ஷன் அதனால தான் காய்ச்சல். இல்லை சார், இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்டூல் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும், ஏன் என்னையா இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. காஸ் ஆஃப் ஃபீவர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், மிஷின் வாங்கியிருக்கிறாங்க 1 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டணும், மாதம் இஎம்ஐ கட்டி ஆகணும். உண்மைதானுங்க, நான் அவங்களையும் தப்பாக சொல்ல. நெக்ஸ்ட் லெவல்
1990 விட ரேடியேஷன் 1/1000th மிஷின் நான் வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கியிருக்கீங்க? ஸ்வீடனில் வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கியிருக்கீங்க? கனடாவில் வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கியிருக்கீங்க? ஃபின்லாண்டில் வாங்கியிருக்கேன். த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரேடியோ இமேஜிங் வச்சுருக்கேன். எவ்வளோங்கண்ணே? ஒரு 15 கோடி தான். 3D ஹார்ட் மேப் பண்ணுற மிஷின் வச்சுருக்கேன். எவ்வளோங்க? 22 கோடி தான். அந்த மிஷின் காசை எப்படி எடுப்பாங்க? ஒரு பக்கம் டெக்னாலஜி வேணும், அட்வான்ஸ்மெண்ட் வேணுங்கிறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் நானும் தான் அங்கே போகும்போது அந்த காசை அவங்க எடுக்க முடியும். அவங்களும் இஎம்ஐ கட்டணும், சர்ஜரிக்கு பணம் கொடுக்கணும். ஒரு சின்ன ஹார்ட்டுக்குள்ளே இத்தினூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்க பேஸ் மேக்கர் 2 லட்சம், 1 லட்சம், 4 லட்சத்துக்கு வைக்கிறாங்க. மெடிக்கல் ஃபீல்டு இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இட் நீட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பயாலஜி, ஃபிசிக்ஸ், எ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எல்லா சப்ஜெக்டும் கலந்து இந்தியாவில் நமக்கு தேவைப்படுது. மிஷன் இங்கே நீங்கள் உருவாக்கணும். கோவிட் வரைக்கும் இந்தியாவில் வி நெவர் மேனுஃபேக்சர் சிங்கிள் வென்டிலேட்டர். ஒரு வென்டிலேட்டர் மிஷின் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலைங்க. கோவிடுக்கு அப்புறம் தான் வி ஹவ் ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் வென்டிலேட்டர். யோசிச்சு பாருங்க, ஆஃப்டர் 2019. அப்போ எவ்ரி சிங்கிள் வென்டிலேட்டர் வெளியிருந்து வருது. ஐசியூவில் போய் அட்மிட் ஆனால் ஒரு நாளைக்கு 50,000. ஏன்? வென்டிலேட்டர் காசு கொடுக்கணுங்க. இன்றைக்கி வென்டிலேட்டர் ஜிவிகேவில் போட்டிருக்காரு, ஜிஎஸ்கேவில் சென்னை பக்கத்தில். இந்தியாவில் 30% நான் ஒரு கம்பெனி அடிச்சு தட்டுறேங்க. 2020 ஆரம்பிச்சேங்க. எல்லாரும் வென்டிலேட்டர் போடுறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் வில் ஸ்டார்ட் கம்மிங் டவுன் ப்ரொவைடட் த டெக்னாலஜி பிகம்ஸ் இந்தியன், பிகம்ஸ் ஹோம் க்ரோன். இந்த ஊரில் தயாரிக்கும். இங்கே ஆனந்தன் ஐயாசாமி இருக்கார், இன்டெல் சிப்பு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அண்ணே எப்படியாச்சும் இந்த தைவானுக்கும் சைனாக்கு மட்டும் சண்டையே வந்துடக்கூடாது அப்படி. நமக்கு ஏங்க தைவான் இத்தினோன்னு நாடு, சுண்டக்காய் மாதிரி ஒரு நாடு, சைனா இவ்வளோ பெரிய நாடு, இவனுக்கு 2 பேர் சண்டை போட்டால் நமக்கு என்னங்க பிரச்சனை? இல்லைண்ணே, உலகத்தில் வர்ற 80% சிப்பு அந்த ஒரே நாடு தானே மேனுஃபேக்சர் பண்ணுறான். 80% ஆஃப் சிப் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஒன் கண்ட்ரி. அதில் கிட்டத்தட்ட பாதி சிப் மேனுஃபேக்சர் பை ஒன் கம்பெனி, டிஎஸ்எம்சி. அந்த கம்பெனி சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுற மிஷின், டிஎஸ்எம்சியில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மிஷின் ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியிலேருந்து வருது. ஒரு மிஷின் $110 million. டெக்னாலஜி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறவன் தைவான், செல்ஃபோனை யூஸ் பண்ணுறவன் இந்தியன். அப்போ ஷிப்பிங் லைனை பாதுகாக்கிறவன் அமெரிக்கன், சண்டை விடாமல் எல்லாத்தையும் சமாதானமாக வச்சிருக்கிறவன் யுனைடெட் நேஷன்ஸ். பாருங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டில் இருக்கும். சிப் ஒன் கம்பெனி, டிஎஸ்எம்சி ஒரே ஒரு நிறுவனம், ஒன் கம்பெனி, ஒரு நாட்டில். ஒரு நாடு கண்ட்ரோல்ஸ் 80% ஆஃப் சிப். 80% செல்ஃபோன், கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர் அப்படி இருக்கா. அதுக்குள்ளே நீங்கள் உடச்சி போகணும்னு நாம் விரும்புகிறோம். வி வாண்ட் யூ டு பிரேக் இன் டு தட். ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு மோடிஜி பேர் நமஸ்காரம் சொல்லுவார்? எதுக்கு மோடிஜி இவ்வளோ ஃபாரின் பயணம் போனார்? 2017 19 எதுக்கு நாடாக போனார்? இவனை பேலன்ஸ் பண்ணு, இவனை தட்டு, இவனுக்கு நமஸ்காரம் சொல்லு, இவனுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு வா. எல்லாத்தையும் வச்சா தான் நாம் வளர முடியும். பெட்ரோல் ஒருத்தன்ட்ட தேவைப்படுது, டீசல் ஒருத்தன்ட்ட தேவைப்படுது, கேஸ் கட்டாரில் தேவைப்படுது, பருப்பு ஒருத்தவங்கிட்ட வருது, சன்ஃப்ளவர் ஆயில் ஒருத்தன்ட்ட வருது, ஆம்ஸ் ஒருத்தவங்கிட்ட வருது, சிப் ஒருத்தவங்கிட்ட வருது. எப்படி இந்த நாட்டை நடத்துறதுங்க? அதுக்கு தான் 2019 சொன்னார், போதும்டா சாமி ஆத்ம நிர்பார் பாரத்னார். இன்னியெல்லாம் போய் கையெல்லாம் என்னால் காட்ட முடியாதுப்பா, ஆத்ம நிர்பார் பாரத் நம்ம ஊர்லேயே நம்ம செய்வோம். ஒரு சிப்பை வாங்குறதுக்கு தைவானுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யூ காட் டு சால்வ் இந்தியா. நீ நினைக்கல அண்ணே நான் ஐபிஎஸ் ஆகலை, நான் எம்பி ஆகலை, எம்எல்ஏ ஆகலை. வேண்டவே வேண்டாம் சாமி, தயவு செஞ்சு. நீங்கள் கிரியேட்டர் ஆகணும்னு நாங்கள் விரும்புகிறோம். யூ காட் டு சால்வ் த கண்ட்ரிஸ் ப்ராப்ளம் பை ஃபைண்டிங் எ வே. பெட்ரோல் டீசலை குறைச்சிடலானே, கேஸை குறைச்சிருவோம், சிப்பை நானே பண்ணுறேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்னும் சீப்பாக பண்ணி கொடுக்குறேன், மெடிக்கல் டிவைசஸ் இன்னும் சீப்பாக நான் பண்ணுறேன். திஸ் இஸ் த சொசைட்டிஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆகி. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. how many opportunities, எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதனால் அவர் ரெக்வெஸ்ட் டு யூ இஸ் நிறைய படிங்க, படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் இந்த வயசில் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஸ்டேல் ஆயிடுவீங்க. படிச்சுட்டே இருங்க. சிப் வார் அற்புதமான புக்கு, மெக்கின்சி புக் ஆஃப் தி இயர் 2021 வாங்கி படிங்க. உலகத்தில் சிப்புக்கு எப்படி சண்டை போட்டுக்கிறான், அதனால் ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது படிங்க. ரஷ்யா உக்ரைன் உண்மையால் ஏன் சண்டை போட்டுக்கிறான். இஸ்ரேல் பாருங்க, இஸ்ரேல் பாருங்க. நாமெல்லாம் பங்காளி சண்டை ஒரு பங்காளி எடுத்து அப்பப்போ சண்டை போடுவோம். இந்த பங்காளி சண்டை போடணும்னா 2 பங்காளி சேர்ந்து இந்த பங்காளி சண்டை போடுவோம். இவன் 6 பங்காளிட்ட ஒரே நேரத்தில் சண்டை போடுறான். இஸ்ரேல் பாருங்க, பாலஸ்தீன்ட்ட சண்டை அது ஒரு பங்காளி, லெபனன்ட்ட சண்டை அது ஒரு பங்காளி, சிரியாட்ட சண்டை அது ஒரு பங்காளி, ஈரான் பார்டர் தாண்டி அவங்ககிட்ட சண்டை அது ஒரு பங்காளி, சவுதி அவங்ககிட்ட சண்டை.
இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே பேப்பர் என்ன பார்க்குறோம்னா, ஏன்பா 3rd வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சான். நான் டெய்லி அதான் பார்க்குறேன், ஏன்பா 3rd வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சான். என்னைக்கு இஸ்ரேல் ஈரான் சண்டை போடுறாங்களோ தட் இஸ் த 3rd வேர்ல்டு வார். அன்றைக்கி தான் டே 1 ஆஃப் 3rd வேர்ல்டு வார். டெய்லி பார்க்குறோன்னா இன்றைக்கி இல்லை, அடுத்த வாரம் மாட்டிருக்கு, இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் இல்லை. இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா பெட்ரோல் டீசல் மட்டும் என்ன ஆகுன்னு நீங்கள் யோசிங்க. எந்த ஷிப்பும் அங்கே வர முடியாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிறோம் ஈரான் பக்கத்தில், அங்கே தான் 30% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஆயில் வருது. 2 பேரும் மிசைல் மேலே விடுவான், இங்கே ஒருத்தர் மிசைல் விடுவான். 30% ஷிப்பிங் அன்றைக்கே நிறுத்திட வேண்டியதான். அடுத்த நாள் நம்ம பெட்ரோல் வில் க்ரோ பை 10 rupees. நம்ம நினைக்கலாம் அவன் சண்டை போடுறதுக்கும் நம்ம ஊரில் சுப்பிரமணிய அண்ணன் டீ கடையில் 250 ஓட்டுறதுக்கும் என்னென்ன சண்டைனா 10 ரூபா பெட்ரோல் ஏறிடும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இன்னைக்கு இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நம்ம நாட்டை நீங்கள் யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற உலகத்தில் 7% we are growing. 7% யோசிச்சு பாருங்க. 7%. இங்கிலாந்து 0.1%, ஜெர்மனி ரிசெஷன், growth இல்லை. அமெரிக்கா, அதனால தான் முந்தின ஸ்டாக் மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் விழுந்துச்சு. அமெரிக்காவில் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் சரியில்லை. இதுக்குள்ளே நம்ம நாடு மட்டும் அப்படியே தைரியமாக அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம், இன்னோவேஷன், சஸ்டைனபிலிட்டி அண்ட் க்ரோத், இதில் நீங்கள் நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்கணும். நாம் சில விஷயங்களை பேசியிருக்கோம், சிப்பை பற்றி பேசியிருக்கோம், பெட்ரோல் டீசலை பற்றி பேசியிருக்கோம், கேஸை பற்றி பேசியிருக்கோம், அத்தியாவசிய பொருட்களை பற்றி பேசியிருக்கோம். எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும். தண்ணி சொல்யூஷன் கொடுக்கணும். சும்மா நீங்கள் சென்னை பக்கம் வரும்போது நெம்லி போய் பாருங்கள், 400 மில்லியன் லிட்டர் பெர் டே வருது. அது போட்டதுக்கப்புறம் 7700 மில்லியன் லிட்டர் தண்ணி இஸ் ஷார்டேஜ் டு சென்னை. யோசிச்சு பாருங்க, எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க? மெகா சிட்டிஸ் உருவாகிட்டு இருக்கு. மெகா சிட்டி, ஒரு சிட்டியில் 1 கோடி பேருக்கு மேலே இருந்தால் மெகா சிட்டிங்கிறோம். வெரி சூன் கோயம்புத்தூர் வில் பிகம் a மெகா சிட்டி. வெரி வெரி சூன் சென்னை இஸ் a மெகா சிட்டி. இவ்வளவு பெரிய ஒரு நகரம் 1 கோடி பேர்த்தை தாண்டுது. கோயம்புத்தூர் இன்னொரு 10 வருஷத்தை தாண்டுதுன்னு வச்சுக்கங்க. இவ்வளவு பெரிய மெகா சிட்டிக்கு உள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கும். சீவேஜ், ட்ரைனேஜ், வேஸ்ட் வாட்டர் டு ப்ராப்பர் வாட்டர் கன்வர்ஷன். அதனால் நீங்கள் அடுத்து 20 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம நாடு எங்கே செல்லும் என்பதை உணர்ந்து அந்த இடத்துல நீங்கள் சரி பண்ணணும், ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். அடுத்த கட்ட இந்தியாவை வளர்ப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேங்க. கடைசியாக நீங்கள் பாருங்கள் அருமை சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி இந்தியாவில் 7 மாநிலத்தை என் கையில் டேட்டா வச்சுருக்கேன். 7 ஸ்டேட்ஸ். ஏன்னா நம்ம எக்ஸ்ரே மிஷனில் இந்தியா வச்சுருக்கோம். அந்த எக்ஸ்ரே மிஷன் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. எக்ஸ்ரே மிஷன் ஹஸ் கிவன் அ ரிப்போர்ட். மகாராஷ்டிரா, கர்நாடகா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், குஜராத், தமிழ்நாடு, தெலங்கானா 7 ஸ்டேட் இன்றைக்கி இந்தியாவுடைய பெஸ்ட் ஸ்டேட்ஸ். இதான் 7 பெஸ்ட். அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, அந்த மாதிரி ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரி 7 பேர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கடந்த 5 வருஷத்தில், கடந்த 5 இயர்ஸில் த நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ஈச் ஆஃப் த ஸ்டேட். உங்களை மாதிரி எத்தனை குழந்தைங்க கிரியேட்டர்ஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கிற டேட்டா. மகாராஷ்டிரா 18,634, கர்நாடகா 10,874, டெல்லி 10,840, உத்தரப்பிரதேஷ் 9,953, குஜராத் 8,619, தமிழ்நாடு 6,939, தெலுங்கானா 5,368. இப்போ நீங்கள்லாம் எதுக்கு நிற்கிறோம்னா, கஷ்டப்பட்டு தமிழ்நாடு பிடிச்ச இடத்த விட்டுறக்கூடாதுங்கிறக்காக நம்ம நிற்கிறோம். நல்லா புரிஞ்சு. 1920, 30, 40, 50, 60, 70, 80, 90 இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர்டில் நாம் இந்தியாவில் 6வது இடத்துல இருக்கோம். அப்படின்னா 5 மாநிலம் நம்மளை விட அதிகமாக அங்கே ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் ஆகுது. 2019 டேட்டாலேருந்து எடுங்க. நம்மளை உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 2018 ஓவர்டேக் அடிச்சிட்டாங்க. 2018 யூபி தமிழ்நாட்டை விட அதிகமாக ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே வர்றாங்க. யூபி எடுத்துங்க, 2019 807, தமிழ்நாடு 556. 2020 யூபி 1290, நம்ம 715. 2021 யூபி 1876, நம்ம 1067. 2022 யூபியில் 2554, நம்ம 1791. 2023 யூபி 3426, நம்ம 2810. ஸோ இது
இன்றைக்கி டாக்டர் சொல்லுவாங்க, இங்கே டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, பிரதர் டாக்டர் தான். அண்ணே சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டால் டாக்டர் என்ன சொல்லுவார், அண்ணே உங்களுக்கு சுகர் இல்லைண்ணே. நீங்கள் டாக்டர் அப்படி கேட்கக்கூடாது. அதெல்லாம் 1980 தான் சுகர் இருக்கான்னு கேட்கணும். இப்போ எப்படி கேட்கணும்னா, அண்ணே சுகர் வருமானு கேட்கணும். டாக்டர் சொன்னாலே பார்த்துடலாம், அண்ணே HbA1C ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க நம்பர். கரெக்டாக சொன்னாங்களா? HbA1c டாக்டர் பாருங்கள். இப்போ சுகர் இருக்கான்னு கேட்கக்கூடாது, சுகர் வருமானு கேட்டிங்கன்னா நம்ம டாக்டர் என்ன சொல்லுவார், சிவகுமார் அண்ணே HbA1c ஒரு டெஸ்ட் இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க. அந்த வேல்யூ 5 கீழே இருந்தால் உங்களுக்கு சுகரே வராது அடுத்த 20 வருஷம். அது 7க்கு போயிடுச்சுன்னா சுகர் 5 வருஷத்தில் வந்துடும். இன்றைக்கி மெடிக்கல் அப்படி இருக்குதுங்க. அந்த ஒரு டெஸ்ட்டை வச்சு எப்போ சுகர் வருதுன்னு ப்ராபபிலிட்டி போடுறாங்க. அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்க போகிறோன்னா, அண்ணா இது வளருதா, வளர்ந்துருச்சா, வளர்ந்து தேஞ்சிருச்சா, இல்லை வளர்ந்து தேஞ்சிக்கிட்டு இருக்கா, எப்படின்னே அடுத்த தமிழ்நாட்டை உருவாக்குறது. அதான் என் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. தமிழகத்தை வளர்ந்து தேய ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழகத்தை தொடர்ந்து எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக, இந்தியாவில் மிக முக்கிய மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு டேட்டா நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு டேட்டா வந்துச்சு, இன்றைக்கி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சாரிங்க இல்லையா, ஓகே, இன்றைக்கி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7 மாநிலங்கள் 2023 குவார்ட்டர் ஜிஎஸ்டி, 2024 இதே குவார்ட்டர் ஜிஎஸ்டி 7 மாநிலங்கள் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 11% ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறைஞ்சிருக்கு, 11% டவுன். மகாராஷ்டிரா 14% அப், கர்நாடகா 8% அப். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாங்க, தமிழகத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்குது. தமிழ்நாட்டை தாங்கி பிடிக்கணும்னா கிரியேட்டர்ஸ் இங்கே ஆதிக்கம் பண்ணணும், கரவேட்டி சட்டம் ஆதிக்கம் பண்ணக்கூடாது. கரவேட்டி சட்டம் ஆதிக்கம் பண்ணுற எந்த ஊரும் உருப்படியாக இருக்காது. நானும் ஒரு கரவேட்டி சட்டை காட்டுற காரணம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த ஊரினுடைய ஆதிக்கம் கிரியேட்டர் கையில் இருக்கணும். கிரியேட்டர், இன்னோவேட்டர்ஸ், பொருளாதார நிபுணர்கள், அடுத்த கட்ட இதை உருவாக்குவர். எங்கள் வேலை வந்து பார்த்திங்கன்னா, பிரச்சனைகளை தீர்ப்பது எங்கள் வேலை, ரெகுலேட் பண்ணுறது எங்கள் வேலை, மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் வேலை. கரவேட்டி வந்து இல்லை தமிழ்நாட்டையே நான் தான் மாற்றுவேன்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா அது சரியாக வராது. பொலிட்டீஷியனுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த தாண்டி பொலிட்டீஷியன் வெளியே வரக்கூடாது. ரெகுலேட்டருக்கு ஒரு இடம் இருக்குது, அதை தாண்டி எஸ்பியும் கலெக்டர் வெளியே வரக்கூடாது. ஃபெசிலிட்டேட்டருக்கு ஒரு இடம் இருக்குது, அவங்களும் தாண்டி வரக்கூடாது. இது உங்களுடைய காலம். அடுத்த 30-40 ஆண்டுகள் நீங்கள் அடித்து விளையாடுற நாள். நல்லா யோசிச்சுங்க. 80 ஐபிஎஸ் காலம், 2000 பொலிட்டீஷியன் காலம். அடுத்த 25 ஆண்டுகள் உங்களுக்கான காலம். நான் சொல்கிறத நல்லா குறித்து வச்சு, கிரியேட்டர்ஸ், ஆந்திரப்ரனர்ஸ், அடுத்த கட்ட பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய உங்களுக்கான காலம். நல்லா படிங்க, கொலாபரேட் பண்ணுங்க. எதையுமே ஒரு பவுண்ட்ரி போட்டு உங்கள் நாலேஜை தேடலை விட்டுறாதீங்க. குர்கானில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் அப் நடக்குதா, யோசிக்காதீங்க. ஒரு ட்ரெயினை பிடிச்சி 3rd கிளாஸில் டிக்கெட்டை வாங்கி குர்கான் போய் ஒரு நாள் உட்காந்துட்டு வாங்க, நாலேஜ் கிடைக்கும். சென்னையில் நடக்குதா, ஈரோட்டிலேருந்து கிளம்பி வாங்க. ஹைதராபாத்தில் நடக்குதா, கிளம்பி போங்க. பெங்களூர் நடக்குதா, கிளம்பி போங்க. கோயம்புத்தூர் நடக்குதா, கிளம்பி போங்க. தேடி தேடி செல்வத்தை சேருங்க, கல்வி செல்வத்தை. இது எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர். இதெல்லாம் நீங்கள் தேட தேட அடுத்த 5 வருஷம் நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய 5 ஆண்டுகள் என்பதை மறந்துடாது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஹூ ஆர் யூ. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். 142 கோடி மக்கள் ஒரு 10% ஹூ ஆர் யூ, ஹூ ஆம் ஐ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைய படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, உலகத்தை ஆழமாக பாருங்கள். படிப்பின் மீது ஒரு காதல் உங்களுக்கு வரணும். பிரச்சனைகளுக்கு பல கோணத்தில் சொல்யூஷன் கொடுக்க பாருங்கள். அந்த சொல்யூஷனை எப்படி உங்களால் கொடுக்க முடியும்னு யோசிங்க. 25 ஆண்டுகள் நடந்து முடிந்திருக்கும் பொழுது
தமிழகத்தினுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய பிரச்சனை, உலகத்தினுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்திருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.